சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்த 3 தரமான சம்பவங்கள் பத்தி பார்க்கலாமா? அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம், அதாவது குடும்ப தலைவிகளுக்கு ஆண்டுக்கு 6 சிலிண்டர் தரதா சொல்லியிருந்தாங்க. இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம், இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அதன்படி 3 சிலிண்டரை முதற்கட்டமா தரதா அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் ஜனவரி மாசம் பொங்கல் அன்று செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பயனாளர்கள் சிலிண்டர் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களோட வங்கி கணக்கிலேயே அந்த அமௌண்ட்டை கொடுத்துறதாவும் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு உள்ளூர்ல மட்டும் பஸ்ல ஃப்ரீயா போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை விரிவுபடுத்துற விதமா தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் கட்டணம் இல்லாம பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். திட்டத்தை வர காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அறிமுகப்படுத்துறதா முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம பரந்தூர் மக்களுக்கு விஜய் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்காரு. கடைசி கொஞ்சம் வருஷமாவே அவங்க அங்கனக்குள்ள விமான நிலையம் வருது, அது வரக்கூடாது, எங்க நிலங்கள் எல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு குரல் கொடுக்குற விதமா விஜய் அவர்களும் போய் அதுல கலந்துக்கிட்டு இங்கனக்குள்ள வரக்கூடாது, இங்க விவசாய நிலம் பாதிக்கப்படும் அப்படின்னு அவர் குரல் கொடுத்தாரு. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம மக்களுக்கும் வாக்குறுதி கொடுத்தாரு. தாவேக அரசு அமைஞ்ச உடனே இதை பத்தி ஆலோசிச்சு அதை ரத்து பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்தில் அதை நிறைவேற்றிருக்காரு. பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன்.